பொங்கல் திருநாளை கொண்டாட சென்னையிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு கிளம்புவதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரண்டாவது நாளாக கூட்டம் அலைமோதியது. பொங்கல் திருநாளோடு தொடர் விடுமுறையையும் கொண்டாடும் வகையில் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். சென்னையிலிருந்து ஒரே நேரத்தில் வழக்கத்தை விட அதிகமான வாகனங்கள் வெளியேறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நேற்று பகலிலிருந்தே வாகனங்கள் நீண்ட தொலைவிற்கு அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. ஆம்புலன்ஸ் வாகனம் கூட விரைவாக செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இரவிலும் இதே நிலை நீடித்ததால் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி பகுதிகளில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் 1,87,000 பேர் அரசு பேருந்துகளில் தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்துள்ளனர். நேற்று இந்த எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இதனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரண்டாவது நாளாக கூட்டம் அலைமோதியது. சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் ஒரே நேரத்தில் அதிக பயணிகள் திரண்டதால் முன்பதிவு செய்யாதவர்கள் பேருந்துக்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் போக்குவரத்து துறை சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகளுக்காக பாட்டு கச்சேரி நடத்தப்பட்டது. செங்கல்பட்டுலேருந்து வரேன். இப்போ நான் மன்னார்குடி போகணும். ஆனால் நான் கிளம்பி 6:30 கிளம்புனேன். ஆனால் இவ்வளோ நேரம் ஆகுது. செம்ம டிராஃபிக், வரவே முடியல. செம்ம க்ரௌடு. பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் பஸ் புக் பண்ணாலுமே தீபாவளியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். தீபாவளியோட இப்போ ரொம்ப ஓகே தான். இப்போ மக்கள் கூட்டம் அதிக அளவு இருக்குது. பட் நல்லா கவர்மெண்ட் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்லா டிராஃபிக்லாம் நல்லா எங்கே பார்த்தாலுமே பேரிகார்டு போட்டு நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அந்தளவு கூட்டம் வந்துகிட்டு இருக்கும், போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இன்றும் நாளையும் பயணிகள் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே இன்றும் சாலைகள் வாகனங்களால் நிரம்பி வழியும் என்பதால் போக்குவரத்து போலீசார் போதிய முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.